ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாத்ரூம் கழுவுறது ரொம்ப ஈஸி. நம்ம கை வலிக்க, இடுப்பு வலிக்க உட்காந்து எல்லா இடமும் தேய்ச்சிட்டு இருக்க வேணாம். கையே படாமல் 10 நிமிஷத்தில் பாத்ரூம் பளபளன்னு ஆகிடும். அதோட 10-20 நாளைக்கு நம்ம பாத்ரூம் கழுவே வேணாம். அந்த அளவுக்கு நல்லா ஒரு வழுக்காமல் நல்லா பளபளன்னு சூப்பராக இருக்கும் பாத்ரூமு. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை, நீங்கள் என்ன லிக்யூடு யூஸ் பண்ணுறீங்களோ எதுனாலும் யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து ஹார்பிக்கில் ரெட் கலர் அந்த லிக்யூடு தான் யூஸ் பண்ணுவேன். அது ஃபுல்லாக பாத்ரூமில் செவுரு தரையிலெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு குச்சி, அது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் சாதாரண கடைகளில் கிடைக்குது. 100 ரூபாவோ 120 ரூபாவோ அவ்வளோவே தான். இந்த குச்சி வச்சு இந்த மாதிரி பாத்ரூமை தேய்ச்சா போதும். சூப்பராக அதில் இருக்க மஞ்சக்கரை உப்பு கரை எல்லாமே பளபளன்னு வந்துடுது. நம்ம பஞ்சு வச்சு ஒவ்வொரு இடமா உட்காந்து நம்ம கையெல்லாம் எரியும், கையெல்லாம் படும். அந்த கஷ்டம்லாம் இல்லாமல் அழகாக நின்றுட்டே இடுப்பு வலிக்காமல் நல்லா சூப்பராக நம்மளால் எவ்வளோ முடியுமோ ஈஸியாக தேய்க்க முடியுது. நல்லா தேய்ச்சோன்னா இந்த மாதிரி நல்லா நுர வருது. தேய்ச்சிட்டு என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக எல்லா இடமும் மூளை முடுக்கெல்லாம் கூட போகுது. டோரெல்லாம் கூட பாருங்கள், இதுலேயே தான் தேய்க்கிறேன். செவுரு வந்து ஃபுல் ஹைட்டும் நமக்கு நல்லா எட்டுது. செவுரு மொத்தத்தையும் மேலெல்லாம் கூட தேய்க்க முடியுது. பாத்ரூம் டோருங்க அதெல்லாம் கூட தேய்க்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. திருப்பி தேய்ச்சோன்னா நல்லா வாட்டமாக வருது. சந்துலலாம் கூட போகுது. நான் கையே வைக்காமல் அவ்வளோ அழகாக தேய்ச்சேன் பாருங்கள். முன்னெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போல்லாம் பாத்ரூம் கழுவுறதுனா அவ்வளோ ஈஸியாக இருக்குது, ஆசையாகவும் இருக்குது. கடகடன்னு போயிட்டு கழுவிட்டு வந்துடுறோம். இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா எல்லா இடமும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா இந்த குச்சி வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. அது கீழே இருக்க இது வந்து ஸ்க்ரப்பு வந்து நல்லா ரஃப்பாக இருக்குது, அதனால் சூப்பராக வந்துடுது. தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ½ அன் ஹவர் வரைக்கும் விட்டுட்டு வெளியே வந்துடுங்க. நல்லா அப்படியே ஊறட்டும். அரை மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் போயிட்டு சும்மா வெறும்னே தண்ணி ஊற்றி நம்ம விட்டுட்டா போதும். எல்லா இடமும் தண்ணி வந்து ஊற்றி ஃபுல்லாக அதை சோப்பு நுரையெல்லாம் போகிற அளவு கழுவிட்டு மறுபடியும் ஒரே ஒரு தடவை அந்த ஸ்டிக்கை வச்சு தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டப்புறம் நல்லா தேய்ங்க. ஏன்னா வந்து அங்கங்கே சோப்பு கரை அதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் போயிடும். தண்ணி ஊற்றி ஃபுல்லாக பாத்ரூம் கழுவி விட்டுட்டு அந்த குச்சி வச்சு சும்மா வெறும்னே தேய்ச்சி விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு தடவை தண்ணி ஊற்றி விட்டுட்டு அப்புறம் வந்து நீங்கள் தொடப்பம் வச்சு அந்த தண்ணியை வந்து சுத்தமாக பெருக்கி தள்ளிட்டிங்கன்னு வச்சுங்க, பாத்ரூமில் ஈரமும் இல்லை, அப்படியே சும்மா பளபளன்னு ஆயிடுது. 10 நிமிஷத்தில் அந்த பாத்ரூமே பளபளன்னு ஆயிடுது. நான் இப்படி தான் ஒரு 2 மந்த்தாக இப்படி தான் செய்கிறேன். எனக்கு பாத்ரூம் கழுவுறது ரொம்ப ஈஸி. அதுக்கு முன்னாடி பாத்ரூம் கழுவுறதுனாலே பயமாக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆக போகுது, இடுப்பு வலி வேறு வந்துடும். இப்போ பாருங்கள் எங்கள் பாத்ரூம் எப்படி பளபளன்னு இருக்குது.